சாதாரணமாக இந்த ஹிஜ்ரத் நமக்கு கிடைக்கல. ஓரிரு தகவல்களை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. முதலாவது ஹிஜ்ரத் பயணம் அபிசீனியாவுக்கு நடந்தது. இன்றைய எத்தியோப்பியா எல்லாருக்கும் தெரியும். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவுக்கு தான் போனாங்க. நஜாஷி மன்னர் இருந்தாங்க, அங்கே புறப்பட்டு போனாங்க. ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அலிநாயகத்தினுடைய சகோதரர் அவங்க தலைமையில் புறப்பட்டு போனாங்க. ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையிலே சமாதானம் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு வதந்தி அங்கே வந்து சேர்ந்தது. அதுக்கு ஒரு அடிப்படை ஒரு காரணம் உண்டு, அதை சொல்வதற்கான நேரம் இல்லை. அப்போ அதை நம்பிக்கிட்டு சில பேர் திரும்பி வந்துட்டாங்க, மக்காவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அதில் யார்? சையதுனா அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய மனைவியோட உம்மு சலமா நாயகியோட வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஏற்கனவே இருந்ததை விட மோசமாக இருக்குது, நமக்கு கிடைச்ச செய்தி சரியல்ல அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃப் போயிட்டாங்க. மதீனாவுக்கு போகணுங்கிற ஒரு முடிவில் என்ன செஞ்சாங்க, அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவி உம்மு சலமாவையும் தன்னுடைய பிள்ளை சலமாவையும் அழைத்து கொண்டு ஒட்டகத்தில் போகிறாங்க. போகும்போது அதை பார்த்து அபூ ஜஹல் வந்து கூக்கலிட்டாடே வாங்கப்பா அப்படின்ற உடனே பெரிய கூட்டங்கள் வந்துருச்சு. இப்போ சொன்னாங்க, ஏ பனு மக்சூம் கோத்திரத்தினரே, இவன் ஆக ஷைத்தானாச்சே அபூ ஜஹல். பனு மக்சூம் கோத்திரத்தினரே, உங்கள் பிள்ளைய உம்மு சலமாவை அழைச்சிக்கிட்டு அவர் மதீனாவுக்கு போக போகிறாரா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு ரோஷத்தை விட்டுறான். உங்கள் குடும்பத்தில் ஆண்களை இல்லையா, இளைஞரை இல்லையா, நீங்கள் போவீங்களே அப்படி விட்டுருவீங்களா உங்கள் பிள்ளைய அப்படின்ற உடனே எல்லாரும் ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. அப்போ அந்த இளைஞர்கள்லாம் அந்த ஆட்கள்லாம் வந்து சொன்னாங்க, அந்த கோத்திரத்தாரெலாம், இந்த பாரு அபூ சலமா, எங்கள் பொஞ்சாதி, இப்போ எங்கள் பிள்ளைய உன் பொஞ்சாதி தான், ஆனால் ஊராக கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யலை, உன் பொஞ்சா கட்டி தரல, இங்கே வாழ்றா வாழு, மதீனாக்கெல்லாம் அவனை அனுப்ப முடியாது என்று சொல்லி அவங்க சொன்னாங்க, நான் மதீனாவுக்கு தான் போக போகிறேன் என் மனைவி பிள்ளையோட, முடியாது என்று சொல்லி மனைவியை இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ யார் இருக்கிறா, பிள்ளையோடு இருக்கிறாங்க. சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அபூ சலமா பிள்ளை இருக்க மனைவியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்துல் அசத் பார்த்தாட, என்னப்பா அவர் எப்படியோ உங்கள் கோத்திரத்தார் தான், அப்துல் அசத் உங்கள் கோத்திரத்தார், அவர் எங்கேயும் போகிறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் பிள்ளைய கூட போவார், என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் குடும்பத்து பிள்ளை அல்லவா என்று தூண்டி விட்ட உடனே அவனை ஆடுறானோ. இந்த தூண்டி விட்டு ஆடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் எல்லா காலத்துலையும் இருக்கும். தூண்டி விடுறதுக்குன்னு ஒரு கூட்டமும் இருக்கும், அது ஆடுறதுக்குன்னு ஒரு கூட்டமும் இருக்கும். இவன் தூண்டி விட அவன் ஆட, அவன் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கோத்திரத்தான், நீ போறண்டா போ, எங்கள் பிள்ளைய தான், எங்கள் வாரிசு, எங்கள் குடும்ப வாரிசு என்று சொல்லி அபூ சலமாவுடைய பிள்ளைய பிடுங்கிட்டாங்க.